வல்லூர் பத்திரிகையின் 13ஆம் ஆண்டு முப்பெரு விழா இனிதே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அதனுடைய முதன்மை ஆசிரியர் தோழர் மோகன்ராம் அவர்களுக்கு மக்கள் அதிகாரம் அமைப்பின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துள்ளோம். இந்த முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாவட்ட நிருபர்களுக்கும், அதே போல நிருபர்கள் சொல்லக்கூடாது, ஒவ்வொருத்தரும் ஒரு ஆலமரத்தோட வேர் மாதிரி தான் இந்த வல்லூர் பத்திரிகைக்காக வேலை செய்றீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். தோழர் மூலமாகவும் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வகையில ஒவ்வொருத்தரும் ஒரு ஆலமரத்தின் வேர் மாதிரி இந்த வல்லூர் பத்திரிகைக்காக செயல்படக்கூடிய என் சகோதர சகோதரிகளே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் மக்கள் அதிகாரம் சார்பாக காலை நேர வணக்கத்தை தெரிவித்துள்ளோம். நான் வந்து ஒரு 3-4 முறை தான் தோழர் மோகன்ராம நேரில் பார்த்து பேசியிருப்பேன். எனக்கு அவரை அறிமுகப்படுத்தி வச்சது ஸ்ரீரங்கம் பகுதியை சேர்ந்த மக்கள் அதிகாரத்தோட செந்தில் தான். அவரு தான் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ஒரு மக்கள் பிரச்சனையில தான் நாங்களாம் இணையோம். ஸ்ரீரங்கத்துல கிட்டத்தட்ட 70-80 வருஷமா குடியிருக்கக்கூடிய மக்கள் அவங்களோட இடத்தை வந்து அந்த கோயிலுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி செல்லியம்மன் கோயில், அதாவது ரயில்வே ஸ்டேஷன் ரோட்ல செல்லியம்மன் கோயில் சொந்தம்னு சொல்லி அந்த வீட்டெல்லாம் காலி பண்றதுக்கு புல்டோசர்லாம் எடுத்து வந்தாங்க. அப்ப நாங்க மக்கள் எல்லாம் திரட்டி அவங்க இடத்தெல்லாம் காலி பண்ணக்கூடாது, 80 வருஷமா ஒருத்தவங்க இங்க குடியிருக்கிறாங்கன்னா எப்படி நீங்க அவங்களை வந்து பண்ணலாம், அவங்க பல அந்த கோயிலுக்காக பல வகையில அன்பாடுபட்டு பல விஷயங்கள இருந்துக்கிறாங்க. அங்க 100கணக்கான 500க்கும் மேற்பட்ட மக்கள், அவங்க எப்படி ஒரே நாள்ல நீங்க விரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க துணிச்சலோட போலீஸ் அதிகாரிகள் எல்லாத்தையும் எதிர்த்து நின்றோம். அப்படி எதிர்த்து நிற்பதற்கு எங்களுக்கு உரமேற்றி கொடுத்தவர் மோகன்ராம் சார். ஏன்னா அவர்களாக நாங்க போய் அந்த பகுதியோட டீடைல்ஸ் ஆலோசனைகள் எல்லாத்தையும் அவர் சார் வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாரு. கோயில் நிர்வாகம் எப்படி இருக்கிறாங்க, அறநிலைத்துறை எப்படி இருக்குது, அதிகாரிகள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்ற பல்வேறு விஷயங்களை வந்து எங்களுக்கு விஷயங்களை எடுத்து கொடுத்துருக்காரு. அதே போல 2வது அறிமுகம் கண்ணன் சாரு. அவரு வந்து எங்களுக்கு எங்க ஏரியா பக்கத்துல தான் கூடியிருக்காரு. கண்ணன் சாரு அவரு எனக்கு 2வது அறிமுகம். அவரு எங்க ஏரியால இருக்கு ரொம்ப நாளா தெரியல, அதன் பிறகு அறிமுகமானாரு. அவர்கிட்ட எங்களோட கருத்துக்கள்லாம் செய்யும்போது எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாரு, ஆதரவு தெரிவிப்பாரு, நல்ல வந்து பல்வேறு ஆலோசனைகளை எங்களுக்கு சொல்லுவாரு, இப்படி எல்லாம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஆலோசனை சொல்லி ஒரு மக்கள் போராட்டத்துக்காக, மக்கள் பிரச்சனைக்காக இழப்பு தியாகத்தோட வந்து நின்று செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு நல்ல ஊக்கம் அளிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாக நான் பார்க்கல, ஒரு தோழனாக, ஒரு சகோதரனாக நான் வந்து மோகன்ராம் சாவை பார்க்கிறேன். அது மிக மிக ரொம்ப மகிழ்ச்சி. என்னை பத்தி சொன்னாங்க எளிமை இதெல்லாம் இல்ல, என்ன மாதிரி நிறைய போராளிகள் இந்த பத்திரிகையில இருக்கிறீங்க, பல பேர் மக்களுக்காக வெளியிலே இருக்கிறாங்க. உங்க ஐயாக்கள்லாம் பல பேர் அப்படிதான் மக்கள் பிரச்சனைக்காக முன் வந்து பல விஷயங்களை செய்யறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னோட அரசியல் வாழ்க்கையில குறைவுதான் அப்படின்னு பாக்குறேன். இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி ஐயா பேசினாரு ஸ்டெர்லைட் போராட்டம், அதோட விஷயங்களை வெளியிலே கொண்டு போக முடியல. சொல்ல போனோம்னா ஸ்டெர்லைட் போராட்டத்துல எங்க தோழர் ஒருத்தர் ஜெயராமன் சொல்லிட்டு உஸ்லமட்டில அவர் வந்து துப்பாக்கி சூட்டுல இறந்தாரு. அதே போல அந்த ஸ்டெர்லைட் போராட்டத்துல எங்க அமைப்பு மீது தடை செய்யற அளவுக்கு பல்வேறு NSA வழக்குகள், தேச துரோக வழக்குகள்லாம் போட்டு தடை செய்ய பார்த்தாங்க. அப்ப அதெல்லாம் வந்து எடுத்துட்டு கொண்டு போறதுல, மக்கள் பிரச்சனைகளை எடுத்துட்டு போறதுல நிறைய வந்து பத்திரிகையாளர்கள் தான் நிறைய உதவி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுதான். ஆனா இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் எந்திரிச்சிட்டாரா, குளிச்சிட்டாரா, தட்டி போட்டாரா, கிளம்பிட்டாரா, மீட்டிங்கு போயிட்டாரா அப்படின்ட்டு டிவி செய்திய தினசரி ஒளிபரப்பின பத்திரிகை எல்லாம் நீங்க 1.5 கோடி சந்தாதாரர்கள் கிடைச்சிட்டதா பெருமை அடிச்சுக்கிறாங்க. அது கிடையாது. நீங்க ஒவ்வொரு தெருவிலையும் மக்களுக்காக போய் நின்று அவங்களோட செய்திகளை எழுதுறீங்க பாத்தீங்களா, இதுதான் திறமை.